அதாவது விநாயகப் பெருமானுக்கு என்னெல்லாம் நாம அந்த கனிகளை கொடுத்து அவருக்கு வழிபடுகின்றோம் என்று இந்த நினது திருவடி அப்படிங்கிறதுல சொல்றாங்க. முப்பழம்னா வாழை, பலா, மா அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கதலிக்கனி வர்க்கமும் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இப்படி அந்த விநாயக பெருமானுக்கு நிறைய அந்த கனிகள் எல்லாம் நாம் கொடுத்து வழிபாடு செய்கின்றோம் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருப்புகழ்ல விநாயக பெருமான பார்த்தீங்கன்னா புடவிக்கனி துகில் என வளர் அந்த கடல் எட்டையும் அற குடிமுனி என்கட் புனித சததள நிலைகள் சயம்பு சதுர்வேதன் அப்படின்னுட்டு அந்த ஒரு திருப்புகள்ல பார்த்தீங்கன்னா சொல்லப்படும் போது கரண்ட் வந்துட்டு அதுல சொல்லும்போது படியற் பெருமித தக உயர் செம்போர் கிரியை தனிவலம் வர அரண் அந்த பலனை கரிமுகன் வசமருளும் பொற்பதனாலே பரன் வெட்கிட மிகவும் வெகுண்டு அக்கணியை தரவில்லை என அருள் செந்தில் பழனி சிவகிரி தனிலுரை கந்த பெருமாளே. விநாயகப் பெருமான் வளமாக அந்த கனியை பெற்று கொண்டார். அந்த கனி தனக்கு கிடைக்கவில்லை என்று பழனியில் போய் அமர்ந்த பெருமாளே அப்படின்னுட்டு அந்த விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் அந்த கனியை தேடி சென்ற அந்த வரலாற்றை இந்த திருப்புகழில் அருணகிரி பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் இந்த விளாங்கனி அப்படிங்கிறதும் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பாக சொல்வார்கள். அந்த விளாங்கனியை சாப்பிட்டா உள்ள சதப்பட்டெல்லாம் அப்படியே சாப்பிட்டு அப்படியே அந்த கொட்டையை வெளியில போட்டுரும். அதை திருப்புகள்ல நிறைய சொல்லுவாங்க. வேளமுண்ட விளாங்கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயலூரி அப்படின்னுங்கிற திருப்புகள்ல வேளம் உண்ட விளாங்கனி அப்படின்ட்டு அந்த விளாங்கனியை பற்றி இதில் கூறுகின்றார்கள். அப்படி அந்த ஒள்ளிய கனி கண்ணல் கனி தேர்களிறு அந்த விநாயகப் பெருமானே அந்த மாங்கனியை தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து பெறுவதற்காக அப்படியே தகப்பனாரையும் தாயையும் உலகமாக நினைந்து அவர்களை வளம் அந்த கனியை பெற்றார். அதுபோல நானும் இறைவனே உன்னுடைய அந்த பேரின்பம் என்ற அந்த மாங்கனியை பெற்று அந்த பேரின்பத்திலேயே நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சிந்தனை. அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக காட்டில் உள்ள யானைகள் அந்த ஒள்ளிய பொதுவாக அந்த காட்டில் உள்ள யானைகள் அந்த கண்ணல் கனிகளை எங்கே இருக்கின்றதோ அது தேடி செல்லும் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பொதுவாக களிறு அப்படிங்கிறத நாம ஒரு சிந்தனையில காட்டில் உள்ள களிறு அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலையும் நாம சிந்திக்கலாம். இத திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா கரிவுன் விளவின் கனி போல் உயிரும் உரிய பரமும் உன்னோதும் சிவமும் அரிய துரிய மேல் அகிலமும் எல்லாம் திரிய விழுங்கும் சிவபெருமானே.
கரியும் விழவின் கனிபோல். அதாவது 8ஆம் தந்திரத்துல 37ஆவதுல இந்த பாட்டு இருக்கு. 37ஆவது தலைப்புல இருக்கு. அந்த கரி, அந்த யானை உண்ட விளாங்கனி அப்படியே எப்படி உள்ள சதைப்பற்றெல்லாம் போய் வெளியில அந்த கனி அதனுடைய கொட்டை வெளியில வருகிறதோ, அதுபோல நாமும் அந்த எல்லாம் திரிய விளங்கும் சிவபெருமானே அப்படின்னுட்டு இதுல அந்த யானையை பற்றி, சிவபெருமானை பற்றி திருமூலர் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நக்கீரர் அருளிய திரு ஈங்கோய்மலை 70 அதுல ஒரு பாட்டுல சொல்லும்போது, பூடி பிடி உறங்க ஒன் கதலி வன்கணிகள் நாடி களிறு நயந்து எடுத்து கூடி குணமருட்டி கொண்டாடும் ஈங்கோயே வானோர் குணமருட்டும் கோளரவன் குன்று. பெண் யானை உறங்குகிறது. அந்த ஒன் கதலி, அதான் ஒல்லியங்கிற பதத்துக்கு இங்க ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன் கதலி வன்கனிகள், அந்த கதலி பழங்களை எல்லாம் எங்கே இருக்கின்றது? நல்ல கனிந்த கதலிப்பழம், அதை நாடி களிறு நயந்து எடுத்து அந்த ஆண் யானையானது மகிழ்ச்சியோடு எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய பெண் யானைக்கு கொடுக்கின்றது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அது அப்போ அந்த யானையும் காட்டில் எங்கே கனிகள் எல்லாம் இருக்கின்றதுன்னு தேடுகின்றது அப்படின்ட்டு. மேலும் அதே 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, கபிலர் அருளிய சிவபெருமான் திருவந்தாதி அதுல சொல்லும்போது, அரண்காயனை வேர்க்கு அணங்கவேள் அம்பும் அரண்காயும் அந்தியும் மற்றந்தோ அரங்காய வெள்ளில் சேர்க்காட்டாடி வேண்டான் களிருண்ட வெள்ளில் போன்று உள்ளம் பெரிது. களிறு உண்ட வெள்ளில் போல், அந்த யானை உண்ட அந்த விளாங்கனி உள்ள எப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்குமோ அதுபோல நம்முடைய சிந்தையும் இறைவனை மட்டுமே நாடிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதுல அந்த யானையை பற்றி சொல்லப்படுகிறது. மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல சொல்லும்போது, அறிவாழ்த்தாய நாயனார் புராணத்துல சொல்லும்போது, மேவு செல்வம் களிறு உன் விளங்கனி ஆவதாகி அழியவும் அன்பினால் பாவை பங்கற்கு முன்பு பயின்ற அத்தாவில் செய்கை தவிர்ந்திலரு தாயனாகார். அந்த அறிவாழ்த்தாய நாயனார் இறைவனுக்கு சென்னல், இன்னமுது, செங்கீரை, மாவடு இதெல்லாம் டெய்லி தினந்தோறும் கொடுத்து கொண்டு வருகின்றார். அப்போ அந்த சுவாமியினுடைய திருவருளினாலேயே அவருக்கு ஒரு வறுமை ஏற்படுகிறது. அதான் எப்படின்னா, மேவு செல்வம் களிறு உன் விளங்கனி ஆவது ஆகி, அவற்றை இருக்கக்கூடிய செல்வம் எப்படி ஆச்சா, யானை உண்ட விளாங்கனி உள்ள ஒண்ணுமே இருக்காது, சதப்பற்ற பூரம் சாப்பிட்டோம். அதுபோல அந்த செல்வம் ஒண்ணுமே இல்லாமல் அப்படியே அவர் வறுமையில இருக்கின்றார். அது சொல்லும்போது களிறு உன் விளங்கனி அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்படுகிறது. நாமும் அந்த களிறு உன் விளங்கனி போல நம்முடைய சிந்தையில இறைவனை மட்டுமே வைத்து கொண்டிருந்தால் அவனுடைய அருளை பெறலாம். இப்படி அந்த ஒள்ளிய அந்த கரும்பையும் கனியையும் தேடி உழலக்கூடிய களிறு அப்படின்ட்டு. அப்போ அந்த கரும்பாக யார் இருக்கிறாங்க?
இறைவன் தான் இருக்கிறான். அப்போ அந்த கரும்பாகவே இறைவன் இருப்பதனால தான் அந்த யானை அந்த கரும்பை தேடி அதை உண்கின்றது. அதுபோல அந்த கரும்பாக இருக்கக்கூடிய இறைவனை நாமும் தேடி அவனை நாம் உண்ண வேண்டும், பருக வேண்டும், விழுங்க வேண்டும். அப்போ அந்த பெருமான் கரும்பாகவே இருக்கின்றார் அப்படிங்கிறத நாம சிந்திக்கலாம். எப்படி அவர் கரும்பாக இருக்கின்றார்னுட்டு அடியார் பெருமக்கள் திருமுறைகள்ல சொல்லி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் எப்படி கனியாக இருக்கின்றார் அப்படிங்கிறதை நாம சிந்திக்கலாம். அது அப்போ அவங்க கண்ணலாக இருக்கின்றார், கண்ணல்னாலும் கரும்பு தான் அப்படிங்கிறத நாம பார்க்கும்போது திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது உன்னி வானவர் ஓதிய சிந்தையில் கண்ணல் தேன் கடவுரின் மயானத்தார் தன்னை நோக்கி தொழுதழுவார்க்கெல்லாம் பின்னை என்னார் பெருமான் அடிகளே. வானவர்கள் சிந்தையில் அவர் கரும்பாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு கண்ணல் வானவர் சிந்தையில் கண்ணர் அப்படின்னுட்டு நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டாராம், பின்னை என்னார் பெருமான் அடிகளே அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்ப பெருமானை இதில் கண்ணலாகவே அந்த நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா மரக்கிற்பனே என்னும் திருக்குறுந்தொகை, அதுல பார்த்தீங்கன்னா கண்ணலை கரும்பு ஊறிய தேரலை மின்னனைய உருவனை பொன்னனை மணிக்குன்று பிறங்கிய எண்ணனை இனி யான் மறக்கிற்பனே. கண்ணலை யான் மறக்கிற்பனே, கரும்பாக இருக்கக்கூடிய பெருமானை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு அடுத்த பாட்டுல கரும்புன்னு சொல்றார். கரும்பினை கட்டியை கந்தமாமலர் சுரும்பினை சுடற்சோதியுட்சோதியை அரும்பினில் பெரும் போது கொண்டு ஆய்மலர் விரும்பும் ஈசனை யான் மறக்கிற்பனே. கரும்பினை யான் மறக்கிற்பனே அப்படின்னுட்டு அந்த பெருமானை கரும்பாக இதில் கூறுகின்றார். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறையில பார்க்கும்போது திருப்பாட்டு என்ற அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய 7ஆம் திருமுறையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணலை இன்னமுதை கார்வயல் சூழ் காணப்பேருரை காழையை ஒன் சீருரை தன் தமிழால் உன்னி மனத்து அயரா உள்ளுருகிப் பரவும் ஒன் பொழில் நாவலர்கோன் ஆகிய ஆரூரன் பண்ணும் இசைக்கிழவி பத்திவை பாடவல்லார் பத்தர் குணத்தினரா எத்திசையும் புகழ மன்னியிருப்பவர்கள் வானின் இழிந்திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே. கண்ணலை இன்னமுதை, பெருமான் கரும்பாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு கண்ணலை அப்படின்னுட்டு பெருமானை இதில் குறிப்பிடுகின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மேலும் மணிவாசக பெருமான் அருளி செய்த அந்த திருவாசகத்துல பெருமானை கண்ணல்னுட்டு பல இடங்களில் அவர் கூறுகின்றார். தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் பூனை உருக்கும் உடையானை
உம்பரானை வம்பனே நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்குத் தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. கண்ணலின் தெளிவை, அந்த கரும்புச்சாறு, கரும்புச்சாறு அபிஷேகத்துல ஒரு பொருள் கரும்புச்சாறு உண்டு. அப்படி அந்த கரும்புச்சாறாக அவன் இருக்கின்றான். கண்ணலின் தெளிவை அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது மணிவாசக பெருமான் ஆனை வெம்போரில் குறுந்தூறு எனப் புலனால் அலைப்புண்டேனை எந்தாய் விட்டெடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்கா நின்ற உண்மையனே. என்னுடைய மனதில் நீ தேனாக பாலாக கண்ணலாக அமுதமாக இருக்கின்றாய், கண்ணலாக கரும்பாக இருக்கின்றாய் அப்படின்னுட்டு இதுல இந்த பாட்டுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா ஆனையாய் கிடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்து இறந்து எய்த்தேனை ஊனையும் நின்று உருக்கி என் வினையை ஓட்டுகழ்ந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இனிய கோணவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கடலே பாடுதுங்கான் அம்மானாய். தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து, கண்ணலையும் ஒத்து கரும்பையும் ஒத்து அவன் எனக்கு இனிமையாக இருந்தான் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா கருவூர் தேவர் திருமுகத்தலை திருத்தலத்துல சொல்லும்போது என்னை உன் பாதபங்கயம் பணிவித்து என்பலாம் முருகனி எளிவந்து உன்னை என்பால் வைத்து எங்கும் எஞ்ஞான்றும் ஒளிவர நிறைந்த உன் சுடரே முன்னை என் பாசம் முழுவதும் மகள முகத்தலை அகத்தமர்ந்து எனக்கே கண்ணலும் பாலும் தேனும் ஆரமுதும் கனியுமாய் இனியை ஆயினையே. கண்ணல் எனக்கே நீ கண்ணலாக இருக்கின்றாய், அடுத்தல அதுலயே கனியுமாய் இருக்கின்றாய் அப்படின்ட்டு அந்த கண்ணல் கனி அப்படிங்கிறது ரெண்டையுமே இதுல சொல்லப்படுகிறது. கண்ணலும் கனியுமாய் இனியை ஆகினையே அப்படின்ட்டு சுவாமியை இதுல கருவூர் தேவர் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவிசைப்பாவுல பாத்தீங்கன்னா கருவூர் தேவர் கங்கை கொண்ட சோழைச்சரத்துல சொல்லும்போது அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அஞ்ஞனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம்மால் அறியா ஒருவனாம் இருவா முக்கணா நாற்பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. பெருமான் கண்ணலே தேனே அமுதமே அப்படின்னுட்டு அந்த பெருமானை இதில் கருவூர் தேவர் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலையில கபிலர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அடி அமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடி அவளோடு எள்ளுண்டை கண்ணல் வடிசுவையில் தாழ்வானை ஆழ்வானை
தன் அடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ். கண்ணல் இதெல்லாம் அந்த விநாயக பெருமான் சாப்பிடுகின்றார் அப்படின்னுட்டு அந்த கண்ணல்ங்கிறத இந்த 11ஆம் திருமுறையிலையும் சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணல் அப்படின்னா கரும்பு. அப்ப இறைவன் கரும்பாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு பல திருமுறை பாடல்கள்ல சொல்லப்படுகிறது. அதை பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது தேனினும் இனியரு பாலன நீற்றரு தீங்கரும்பு அணையர்தம் திருவடி தொழுவார் ஊனயந்து உருக உவகைகள் தருவார் உச்சி மேல் உரைபவர் ஒன்றலாதூரார் வானகம் இறந்து வையகம் வணங்க வயங்கொள நிற்பதோர் வடிவினை உடையார் ஆனையின் உரிவை போர்த்தையும் அடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே. தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும்பு அணையர். இனிமையான கரும்பு. அந்த தீம் அப்படிங்கிறதா இங்க ஒள்ளிய அப்படின்னு மணிவாசக பெருமானும் குறிப்பிடுகின்றார்கள். அந்த ஒள்ளிய தான் இங்க தீம் அப்படிங்கிட்டு தீங்கரும்பு அணையர். இனிமையான கரும்பு போன்று அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மறுத்தானோர் வல்லர கண் ஈரைந்து முடியினொடு தோளும் தாழும் இருத்தானை எழில் முளரி தவிசின் மிசை இருந்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தானை ஆரூரில் அம்மானை ஆலாலம் உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறே. திருவாரூர் பெருமான் கரும்பு போல இருக்கின்றார். அந்த கரும்பை விட்டுட்டு நான் இரும்பை கடிச்சா என்ன பிரயோஜனம்? பல்லுதான் உடையும். அதுபோல கரும்பு இருக்க திருவாரூர் பெருமான் கரும்பாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா ஆனை காவில் அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை காண பேரூர் கட்டியை காணோர் முளைத்த கரும்பினை வாட பேரார் வந்தேத்தும் வாய்மூர் வாழும் வலம்புரியை மானக்கையிலை மழகளிற்றை மதியை சுடரை மறவேனே. சங்கராபரண ராகம். அதுக்குள்ள பண்ணு பழம்பஞ்சிற பண்ணு. கட்டினாலும் கரும்பில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அதற்கு பெயர் கட்டி. அதான் காணப்பேரூர் கட்டியை காணூர் முளைத்த கரும்பினை திருக்கானூர் என்கின்ற தலத்தில் முளைத்த கரும்பாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பதிகத்துல இன்னொரு இடத்துல சொல்லும்போது மாலை தோன்றும் வளர்மதியை மறை காட்டு உறையும் மணாழனை ஆலை கரும்பின் சாற்றை அண்ணாமலையம் மண்ணலை சோலை துருத்தி நகர்மேய சுடரித்திகழும் துளக்கிளியை மேலை வானோர் பெருமானை வெறுப்பால் விழுங்கியிட்டேனே ஆலை கரும்பின் இன்சாற்றை விழுங்கியிட்டேனே. அந்த யானை எப்படி அந்த அந்த கரும்பை விழுங்குதோ அதுபோல நாமும் விழுங்க வேண்டும். ஆலை கரும்பின் இன்சாற்றை விழுங்கியிட்டேனே அப்படின்ட்டு. ஆலைனாலும் கரும்பு. இந்த கேட் வாசல்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு பொருட்பன்மொழி அப்படிங்கிற மாதிரி இதுல ஆலை கரும்பின் இன்சாற்றை அப்படிங்கிற இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே
4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பெரும்புலரு காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார், அந்த கரும்பிலிருந்து பெறப்பட்ட அந்த வெல்லம், அந்த வெல்லமாக அவர் இருக்கின்றார், கரும்பாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதில் நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மறையிடை பொருளரு மொட்டின் மலர்வழி வாசத்தேனர் கரவிடை பாலின் நெய்யர் கரும்பினில் கட்டியாளர் பிறையிடை பாம்பு கொன்றை பிணையல் சேர் சடையுள் நீரர் விறகிடை தீயர் வீழி மிழலையுள் விகிர்தனாரே. கரும்பினில் கட்டியாளர், அந்த பெருமான் கரும்பில் கட்டியாக, கரும்பாக அவர் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கரும்பு ஒப்பானை கரும்பினில் கட்டியை விரும்பொப்பானை விண்ணோரும் அருகிலா அரும்பு ஒப்பானை அறத்துறை மேவிய சுரும்பு ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. கரும்பு ஒப்பானை, கரும்பினில் கட்டியை, அந்த பெருமான் கரும்பாக இருக்கின்றார், கரும்பில் கட்டியாக அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு. மேலும் அதே 5ஆம் திருமுறையில திருக்குறுந்தொகையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, விரும்பி ஊறு விடேல் மட நெஞ்சமே கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தார்க்கு அவன் இரும்பின் ஊரல் அறாததோர் வெண்தலை எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனேயே. அவனை கலந்தவர்க்கு அவன் எப்படி இருக்கின்றான்? கரும்பின் ஊரல் கண்டாய், அப்படியே அந்த கரும்பு சாராக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. பெருமான் கரும்பு சாராக அவன் இருக்கின்றான். அவர் கையில ஒரு வெண்தலையில ஒரு இடத்துல இந்த பாட்டுக்கு பொருளை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கையில ஒரு வெண்தலை வச்சிருக்கிறாரு, அந்த எலும்புகள்லையும் துளை உண்டு. இல்ல நம்ம பார்த்துருக்குறோம், எற்பு துளைதொறும் ஏற்றினன் அப்படின்னுட்டு பார்த்துக்கிறோம். அப்போ இவர் இந்த குழம்பு கறியெல்லாம் வாங்கும்போது, பிச்சைக்கு வாங்கும்போது அந்த எலும்பு துளை வழியா கசியுமோ அப்படின்னுட்டு ஒரு சந்தேகம் வந்திருக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு. அதனால என்ன போடுறாங்க அப்படின்னா, இரும்பின் ஊரல் அறாததோர் வெண்தலை. இரும்பு வச்சு ஒரு மண்டவோடு செஞ்சா எப்படி இருக்குமோ அதுபோல அந்த மண்டவோடு பிரம்ம கபாலம் இருந்துச்சான். அப்ப இரும்பு வழியா ஒரு சாம்பார் ரசம் எதை ஊத்தினாலும் கீழே வழியாது அப்படின்ட்டு இதுல இந்த ஒரு விளக்கத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரசனையா இருந்துச்சு. அடுத்து நாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, பிண்ட யாரோ இப்ப இந்த இது இருக்கு, இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுங்க கஸ்தூரி மாவட்டத்துல. பிண்டத்தில் பிறந்ததொரு பொருளை மற்றை பிண்டத்தை படைத்ததனை பெரிய வேத துண்டத்தில் துணிபொருளை சுடுதீயாகி சுழல் காலாய் நீராகி பாராயிற்றை கண்டத்தில் தீதில் நஞ்சு அமுது செய்து கண்மூன்று படைத்ததொரு கரும்பை பாலை அண்டத்துக்கு அப்புறத்தார் தமக்கு வித்தை ஆரூர் கண்டு அடியேன் அயர்த்தவாரே. கண்மூன்று படைத்ததொரு கரும்பை, 3 கண்கள் இருக்கக்கூடிய அந்த கரும்பாக
அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருத்தாண்டகத்துல 6ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, திருமணியை தித்திக்கும் தேனை பாலை தீங்கரும்பின் இன்சுவையை தெளிந்த தேரல் குறுமணியை குழல் மொந்தை தாழம் வீணை கொக்கரையின் சச்சரியின் பாணியானை பருமணியை பவழத்தை பசும்பொன்முத்தை பருப்பதத்தில் அருங்கலத்தை பாவம் தீர்க்கும் அருமணியை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாது அடிநாயேன் அயர்த்தவாறே. தித்திக்கும் தீங்கரும்பின் இன்சுவையை, அந்த கரும்பு சுவையாக கரும்பாகவே அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, பொருங்கை மத கரி உரிவை போர்வையானை பூவனமும் வலஞ்சுழியும் பொருந்தினானை கரும்புதரு கட்டியை இன்னமிர்தை தேனை காண்பரிய செழுஞ்சுடரை கனகக் குன்றை இரும் கனக மதில் ஆரூர் மூலட்டானத்து எழுந்தருளி இருந்தானை இமையோர் ஏத்தும் அருந்தவனை அறநெறியில் அப்பன் தன்னை அடைந்து அடியேன் அருவினை நோய் அறுத்தவாறே. கரும்பு தரு கட்டியை அமிர்தை, அந்த கரும்பு தரக்கூடிய அந்த வெள்ளமாக அந்த கரும்பாகவே அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் இறைவனை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒருமணியை உலகுக்கு ஓர் உறுதி தன்னை உதயத்தின் உச்சியை உருமானானை பருமணியை பாலோடு அஞ்சு ஆடினானை பவித்திரனை பசுபதியை பவழக்குன்றை திருமணியை தித்திப்பை தேனதாகி தீங்கரும்பில் இன்சுவையை திகழும் சோதி அருமணியை ஆவடுதன் துறையுள்மேய அரண்நடியே அடிநாயேன் அடைந்து வீழ்ந்தேனே. திருமணியை தித்திப்பை தேனதாகி தீங்கரும்பின் இன்சுவையை, அந்த இனிமையான கரும்பின் சுவையாக அந்த கரும்பாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். இன்னும் அதே திருத்தாண்டகத்துல, ஆலைப்படுகரும்பின் சாறு போல அன்னிக்கும் அஞ்செழுத்தின் நாமத்தான்கான் சீலமுடை அடியார் சிந்தையான்கான் திரிபுரமூன்று எரிபடுத்த சிலையினான்கான் பாலினொடு தயிர் நறு நெய்யாடினான்கான் பண்டரங்க வேடன்கான் வலி தேர்வான்கான் வேலை விடமுண்ட மிடற்றினான்கான் விண்ணிடி தன் வேளி மிழலையானே. அந்த அஞ்செழுத்து எப்படி இனிக்குதான், அந்த ஆலை படுகரும்பின் சாறு போல அது இனிக்குதான். அப்ப அந்த பெருமானே அஞ்செழுத்து அப்படி இனிக்கின்றது, பெருமானும் அப்படி இனிக்கின்றார் அப்படின்ட்டு இதுல வந்து நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பத்திமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாடப் பயில் வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானை என் உள்ளத்து உள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதி புத்தேளை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அன்னிக்கும் தீங்கரும்பை, அன்னித்தல்னா இனிப்பு சுவை, அந்த இனிப்பு சுவை உடைய இனிமையான கரும்பாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, மாலை எழுந்த மதியே போற்றி மன்னியன் சிந்தை இருந்தாய் போற்றி மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி மேலாடு திங்கள் முடியாய் போற்றி ஆலை கரும்பின் தெளிவே போற்றி அடியார்கட்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி காலை முளைத்த கதிரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஆலை கரும்பின் தெளிவே போற்றி, சிவபெருமான் அந்த கரும்பின் தெளிவாக கரும்பு சாராக அவர் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும்
அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, அழியானை அன்னிக்கும் ஆண்பால் தன்னை வான்பயிரை அப்பயிரின் வாட்டம் தேர்க்கும் துளியானை அயன்மாலும் தேடிக் காணா சுடரானை துரிசு அற தொண்டுபட்டார்க்கு எளியானை யாவர்க்கும் அறியான் தன்னை இன்கரும்பின் தன்னுள்ளால் இருந்த தேரல் தெளியானை திருநாகேச்சரத்துழானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே. இன்கரும்பின் தன்னுள்ளால் இருந்த தேரல் தெளியான், கரும்பு சாராக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, ஊன் கருவின் உள் நின்ற சோதியானை உத்தமனை பத்தர் மனம் குடிகொண்டானை கான் திரிந்து காண்டீபம் ஏந்தினானை கார்மேகமிடற்றானை கனலை காற்றை தான் தெரிந்து அங்கு அடியேனை ஆளாக் கொண்டு தன்னுடைய திருவடியன் தலைமேல் வைத்த தீங்கரும்பை திருமுதுகுன்று உடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகைத்தவாறே. அந்த பெருமான் தன்னுடைய திருவடியை என் தலைமேல் வைத்தார், நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட தீங்கரும்பு எனக்கு திருவடி தீட்சை தந்த அந்த தீங்கரும்பாக அந்த பெருமான் இருக்கின்றான். அதுதான் மணிவாசக பெருமானும் அந்த பெருமான் கரும்பாகவே இருக்கின்றார். அவரை நாம் தேடி தேடி திரியுமாறு என்னை அவன் வைத்தான், அந்த பெருமானை தேடிக்கொண்டே இருக்குமாறு அந்த இன்பத்தை எனக்கு வைத்தான் அப்படின்னுட்டு நாவுக்கர மணிவாசக பெருமானும் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, ஆலாலம் இடற்று அணியா அடக்கினானை ஆலதன் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் செய்தானை பாலாகி தேனாகி பழமும் வாங்கி பைங்கரும்பாய் அங்கு அருந்தும் சுவை ஆனானை மேலாய வேதியர்க்கு வேள்வியாகி வேள்வியினின் பயனாய விமலன் தன்னை நாளாய மறைக்கு இறைவன் ஆயினானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பைங்கரும்பாய் அங்கு அருந்தும் சுவையானானை, பசுமையான கரும்பு, அப்படியே வயல்வெளியில விளைந்து கிடக்கக்கூடிய அந்த பசுமையான கரும்பு, அதில் இருக்கக்கூடிய சுவையாக அவன் இருக்கின்றான். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, கரும்பு இருந்த கட்டிதனை கனியை தேனை கன்றா பின் அடுதறியை காரையானை இரும்பு அமர்ந்த மூவிலை வேல் ஏந்தினானை என்னானை தென்னானை காவான் தன்னை சொரும்பு அமரும் மலர்கொன்றை சூடினானை தூயானை தாயாகி உலகுக்கு எல்லாம் தரும் பொருளை தலையாலங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே. கரும்பு இருந்த கட்டிதனை, அந்த கரும்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டியாக வெள்ளமாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில இறைவனை எப்படியெல்லாம் கரும்பு அப்படின்னுட்டு அவர் இறைவனை நினைக்கின்றார் என்று பார்த்தோமே என்றால், விரும்பினேற்கெனதுள்ளம் விடகிலா விதியே விண்ணவர்தம் பெருமானே மன்னவர் நின்றேத்தும் கரும்பே என் கட்டி என்று உள்ளத்தால் உள்கி காதல் சேர்மாதராள் கங்கையாள் நங்கை வரும்புணலும் சடை கணிந்து வளராத பிறையும் வரியறவும் உடன் துயில வைத்தருளும் எந்தை இரும்புணல் வந்தெறிகடில வடவீரட்டானத்து உறைவானை இறைவோதும் இகழ்வன் போலியானே. அப்படி கரும்பே என் கட்டி என்று உள்ளத்தால் உள்கி, இறைவனை என்னுடைய கரும்பாக வெள்ளமாக நீ இருக்கின்றாய் அப்படின்னு உள்ளத்தால் நினைக்க வேண்டுமா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, அருமணியை முத்தினை ஆனஞ்சுமாடும்
அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளை திருமணியை தீங்கரும்பின் ஊரலிருந்தேனை தெரிவரிய மாமணியை திகழ் தரு செம்பொன்னை குறுமணிகள் கொழித்தெழிந்து சொழித்தெழியும் திரைவாய் கோல்வளையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமேல் கருமணிகள் போல் நீல மலர்கின்ற கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே. திருமணியை தீங்கரும்பின் ஊரல் இருந்தேனை, அந்த கரும்பில் இருக்கக்கூடிய அந்த ஊரலாக, அந்த கரும்பு சாராக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மறுகள் உறைவாய் மாகாழத்தாய் மதியம் சடையானே அருகல் பிணினின் அடியார் மேல அகல அருளாயே கருகல் குரலாய் வெண்ணிக் கரும்பே காணூர் கட்டியே பருகப்பணியாய் அடியார்க்கு உன்னை பவழப்படியானே. வெண்ணிக் கரும்பே, திருவெண்ணி என்கின்ற தலத்தில் இருக்கக்கூடிய கரும்பே, திருக்கானூர் என்கின்ற தலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டியே, கட்டி அது அந்த வெள்ளம், நீ உன்னை பருகுமாறு எனக்கு பணிப்பாயாக அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, கங்கை தங்கிய சடையுடை கரும்பே கட்டியே பலர்க்கும் களை கண்ணே அங்கை நெல்லியின் பழத்திடை அமுதே அத்த என்னிடரு ஆர்க்கெடுத்து உரைக்கேன் சங்கும் இப்பியும் சலஞ்சல முரல வஜிரம் முத்தொடு பொன்மணி வரன்றி ஒங்கு மாகடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியோதெனும் ஊருரைவானே. கங்கை தங்கிய சடையுடை கரும்பே, இறைவன் கரும்பாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, வரும் பெரு வல்வினை என்று இருந்து எண்ணி வருந்தலுற்றேன் மறவா மனம் பெற்றேன் விரும்பியன் மனத்திடை மெய் குளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாலே அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அரவன் என் பிணிவேரருக்கும் கரும்பினை பெருஞ்சென்னல் நெருங்கிய கடனே கடுமல வழநகர் கண்டு கொண்டேனே. என் பிறவி வேறறுக்கும் கரும்பினை, என்னுடைய பிறவி நோயை வேரோடு அறுக்கக்கூடிய கரும்பாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில ஒட்டி ஆட்கொண்டு போய் ஒழித்திட்ட உச்சி போதனை நச்சரவு ஆர்த்த பட்டியை பகலை இருள் தன்னை பாவிப்பார் மனத்து ஊறும் அத்தேனை கட்டியை கரும்பின் தெளிதன்னை காதலார் கடற்சூர் தடிந்திட்ட செட்டியப்பனை பட்டனை செல்வ ஆரூரானை மறக்கலுமாவே. கட்டியை கரும்பின் தெளிதன்னை, அந்த கரும்பினுடைய சாராக கரும்பாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அதே 7ஆம் திருமுறையில கோடரம்பையில் சடையுடை கரும்பை கோலக்கா உள்யம்மானை மெய்மான பாடரங்குடி அடியவர் விரும்ப பயிலும் நாவலாரூரன் வன் தொண்டன் நாடிரங்கி முன் அறியும் அந்நெறியால் நவின்ற பத்திவை விளம்பிய மாந்தரு காடரங்கு என நடம் நவின்றான் பார் கதியும் எய்துவரு பதியவர்க்கு அதுவே. கோடரம்பையில் சடையுடை கரும்பை, அப்படி அந்த பெருமான்
சடையை உடைய அந்த கரும்பாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் 8ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருவாசகத்துல சொல்லும்போது, ஏனை யாவரும் எய்திடல் உற்று மற்று இன்னதென்று அறியாத தேனை ஆண் நெய்யை கரும்பினின் தேரலை சிவனை என் சிவலோகக் கோனை மானன நோக்கிதன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. இதுலயும் கரும்பினின் தேரலை, அந்த கரும்பில் இருக்கக்கூடிய இனிமையான தேரல். ஏன்னா கரும்பினுடைய மேல் பகுதியெல்லாம் கொஞ்சம் இனிப்பு சுவையே இல்லாமல் இருக்கும். அதனால கரும்பின் தேரலை, இனிமையான அந்த சாராக இருக்கக்கூடிய அந்த பெருமானை அப்படின்ட்டு. மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது, மாநேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானே உடையானே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே, அந்த கரும்பில் இருக்கக்கூடிய சாராகவே நீ இருக்கின்றாய் அப்படின்னுட்டு திருவாசகத்துல திரும்ப திரும்ப மணிவாசக பெருமான் அதை கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் நானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. இதுலயும் தேனே அமுதே கரும்பே கரும்பின் தெளிவே அப்படின்ட்டு அந்த கரும்பு சாராக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது, ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழியமக்கு தந்து அருளும் தேனார் மலர்கொன்றை செவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவு இறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா கூறுதும் கான் அம்மானாய் தீங்கரும்பின் கட்டியுமாய், என்னுள் கலந்து தீங்கரும்பின் கட்டியுமாய் அப்படின்னுட்டு இதுலயும் அந்த பெருமான் கரும்பாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல, ஞான கரும்பின் தெளிவை பாகை நாடற்கு அரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பு அறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும்பு ஏற வாழ்த்தி பானல் தடங்கண் மடந்தை நல்லீர் பாடி பொற்சுன்னம் இடித்தும் நாமே. ஞான கரும்பின் தெளிவை, அந்த பெருமானே ஞான கரும்பாக இருக்கின்றார், ஞானத்தின் உருவமாக இருக்கின்றார், அதன் சாராக அந்த பெருமான் இருக்கின்றார். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது, விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உண தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கடல் அமுதே கரும்பே, கரும்பே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னுட்டு அந்த பெருமானை கரும்பாக மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது, மணிவாசக பெருமான் சொல்லும்போது, இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து
என் எலும்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள் ஒருங்கு திரை உலவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே. உன் கடலினைகள் எப்படி இருக்கின்றது? இரண்டு திருவடிகளும் கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள். உன்னுடைய இரண்டு திருவடிகளும், இணைன ரெண்டு, இரண்டு திருவடிகளும் கரும்பு தரக்கூடிய இனிமை சுவை போல இருந்தது அப்படின்னுட்டு பெருமானை கரும்பாக மணிவாசக பெருமான் பல இடங்களில் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல சொல்லும்போது, திருமாளிகை தேவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தனதன்னற்றோழா சங்கரா சூலபாணியே தானுவே சிவனே கனகனற்றூனே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்று உடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரசேகரனே உன கடல் இணை என் நெஞ்சினுள் இனிதா தொண்டனேன் நுகருமா நுகரே. கண்கள் மூன்று உடையதோர் கரும்பே அப்படின்ட்டு திருமாளிகை தேவர் இறைவனை கரும்பாக கூறுகின்றார். மேலும் அதே 9ஆம் திருமுறையில கருவூர் தேவர் சொல்லும்போது, தஞ்சை ராசராசேச்சரத்துல சொல்லும்போது, தனியர் எத்தனை ஓராயிர வருமான் தன்மையர் என் வயத்தினராம் கனியர் அத்தரு தீங்கரும்பர் வெண்புரிநூல் கட்டியர் அட்ட ஆரமிர்தரு புனிதர் பொற்கழலர் பொறி சடாமகுடரு புண்ணியர் பொய்யிலா மெய்யர்க்கு இனியர் எத்தனையும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே. அத்தரு தீங்கரும்பர், அந்த மரமாக அந்த இருக்கக்கூடிய, தருனா மரம் செடி எல்லாமே அதுக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட அந்த இனிமையான அந்த கரும்பாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு மணிவாசக திருவிசைப்பாவுல சொல்லப்படுகிறது. திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது, எட்டாம் தந்திரத்துல 14வது இது அறிவுதயம் அப்படிங்கிறதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மாயனும் ஆகி மலரோன் இறையுமாய் காய நன்னாட்டு கருமுதலானவன் சேயன் அணியன் தித்திக்கும் தீங்கரும்பாய் அமுது ஆகி நின்று அன்னிக்கின்றானே. அவன் தொலை தூரத்தில் உள்ளவன், அதே நேரத்தில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன், அணியன் அண்மையில் இருக்கக்கூடியவன், சேயன் தொலைவில் இருக்கக்கூடியவன், தித்திக்கும் தீங்கரும்பாய் அந்த தித்திக்கக்கூடிய இனிமையான கரும்பாக அமுதமாக அவன் அன்னிக்கின்றானே. அப்படின்னா இனிப்பு சுவையாக அவன் இருக்கின்றான், என் நாவில் இனிப்பு சுவையாக ஊறிக்கொண்டு அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு திருமூலர் திருமந்திரத்துல அவன் கரும்பாக இருக்கின்றான்னுட்டு கூறுகின்றார்கள். மேலும் 8ஆம் தந்திரத்துல 43வது சோதனை அப்படிங்கிறதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, காலினில் ஊறும் கரும்பினில் கட்டியும் பாலினுள் நெய்யும் பழத்துள் இரதமும் கோவினுள் நாற்றமும் போல் உளன் எம்மிரையே காவலன் எங்கும் கலந்து நின்றானே. காலினில் ஊறும், காற்றில் அப்படியே அந்த ஊறு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு சொல்றோம்ல, அந்த ஊறு, கால்னா காற்று, அப்படி காற்றில் அந்த ஊறு என்கின்ற என்பதாகவும், கரும்பினில் கட்டியாக அந்த பெருமான் இருக்கின்றார், பாலில் நெய்யாக, பழத்துள் இரதமாக, பூவினில் நாற்றமாக, வாசனையாக எங்கள் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுலயும் அந்த கரும்பினில் கட்டி, கரும்பில் இருக்கக்கூடிய வெள்ளமாக கரும்பாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும்
11ஆம் திருமுறையில சொல்லும்போது கபிலதேவர் நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலையில சொல்லும்போது, மிடற்றாள் கடல் நஞ்சம் வைக்கின்ற ஞான்றுகொள் மெல்லோதி நல்லாள் மடல் தாமரை கைகள் கரத்திலவே மழுவாளத காத்திலவே மழுவாளதனால் அடல் தாதையை அன்று தாழறிந்தார்க்கு அருள் செய்த கொள்கை கடற்றாள் வயற்சென்னல் ஏறும் வெண்காட்டு எம் கரும்பினையே. ஒரு அகப்பொருள்ல உள்ள ஒரு பாடல். அந்த பெருமானை சொல்லும்போது திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய கரும்பு அப்படின்ட்டு இதுல பெருமானை கரும்பாக கூறுகின்றார். இப்படி அந்த பெருமான் சிவபெருமான் அந்த ஒள்ளிய சாப்பிடுவதற்கு பக்குவம் வாய்ந்த கண்ணலாக கரும்பாக அவன் இருக்கின்றான். அதை கனியாக அவன் இருக்கின்றான். அதை யானையானது அது எங்கு இருக்கின்றது என்று தேடி உழலுகின்றது. தேடி உழன்று அதை சாப்பிடுகின்றது, பருகுகின்றது. அதுபோல கடைசியில் என்னையும் அந்த பெருமான், அந்த கண்ணலாக இருக்கக்கூடிய அந்த பெருமான், அந்த கனியாக இருக்கக்கூடிய அந்த பெருமான், அந்த கண்ணலையும் கனியையும் அவனையே அவன் பருகுமாறு உண்ணுமாறு அவன் வைத்தான். என்னையும் அந்த பெருமானையே உண்ணுமாறு, கனியாக உண்ணுமாறு, கண்ணலாக பருகுமாறு அவன் என்னையும் அந்த யானையைப் போல இருக்க வைத்தான். அதாவது பேரின்பத்துள் இறைவன் என்கின்ற பேரின்பத்துள் என்னை வைத்தான் அப்படின்ட்டு இதுல சொல்கின்றார்கள். அடுத்த நாளைக்கு என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து நாளை இதே போன்று 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சிந்தனையை வைப்போம். அதில் இறைவனை எப்படியெல்லாம் கனி என்று திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாளை நாம் சிந்திப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.